குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நோயும் மருந்தும் இயல் 3 நோயும் மருந்தும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கின்ற ஒரு செயல் பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த செயல் பகுதி வந்துட்டு நீலகேசி பாடல்கள் அப்படிங்கிற அந்த நீலகேசி அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த நூல் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியம் சொல்லிட்டு காப்பியங்களை 2 வகையாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? அந்த ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் இருக்கின்ற நீலகேசி அப்படிங்கிற அந்த காப்பியத்தில் இருக்கிற பாடல் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் பார்த்திங்கன்னா, அதாவது மனிதர்களோட உடலில் துன்பம் வரும் அப்படின்னு சொன்னால் எதனால் வரும்? நம்மளுக்கு ஏற்படுகின்ற நோயினால், ஒரு காய்ச்சல், தலைவலி, இல்லை வேறு ஏதாவது சின்ன விபத்து ஏற்படுறதுனால ஏற்படுகின்ற காயங்கள், அதனால் நம்மளுக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய் இருக்குது. அதே மாதிரி உடலில் மட்டும்தான் நோய் ஏற்படுமா? அப்படி கிடையாது. மனதிலையும் நோய் ஏற்படக்கூடிய காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்கள் ஏதாவது ஒரு விஷயம், தப்பான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அதனால் அந்த நினைவுகளை யோசித்து நம்ம மனதும் துன்பப்படும். அந்த மாதிரி எத்தகைய துன்பங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்துக்காட்டி அதை எப்படி நம்ம நீக்கணும் அப்படிங்கிற மருந்தாகத்தான் இந்த நீலகேசியில் இருக்கிற பாடல்கள் நம்மளுக்கு இருக்குது. அப்போது ஒரு மனதில் ஏற்படுகின்ற துன்பத்தை நீக்கக்கூடிய பாடலாக இருந்தால் அது எந்த வகையாக பாடலாக இருக்கும் அப்படின்னா அறக்கருத்துக்களை உடைய பாடலாகத்தான் இருக்கும். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நுழையும் முன் பகுதியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களின் உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களால் ஏற்படும் துன்பங்களை நோய்கள் என்றே நம் முன்னோர் குறிப்பிட்டனர். அந்நோய்களை நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றன. அத்தகைய கருத்துக்களை விளக்கும் நீலகேசி பாடல்களை அறிவோம். அதாவது அறக்கருத்துக்கள் கூறுகின்ற இலக்கணங்கள் எப்படி அப்படின்னா, நம்ம மக்களோட மனதில் ஏற்படுகின்ற துன்பங்களை நீக்கிறதுக்காக அமைந்த நூல்கள் தான். அந்த வகையான நூல் ஒன்று தான் எதுன்னா இந்த நீலகேசி அப்படிங்கிற இலக்கியம். அந்த இலக்கியத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு 2 பாடல் கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாடலோட தலைப்பு என்ன அப்படின்னா நோயும் மருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நோய் அப்படின்னா என்ன வகையான நோய்க்கு எந்த மாதிரி மருந்து அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8 லைன் கொடுத்துருக்காங்க. அதில் முதலில் இருக்கின்ற 4 லைன் கிடையாது. இரண்டாவது இருக்கின்ற 4 வரிகள் நம்மளுக்கு மனப்பாட பகுதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாமா? பாருங்கள். பாடல் பாருங்கள். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3 கூற்றாவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். அடுத்தது பாருங்க. பேர்த்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. ஓகே, இந்த பாடலோட பொருள் பார்க்கலாமா? பாருங்க. தீர்வனவும் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கின்ற நோய்களை அவங்க 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னவான நோய்கள் அப்படின்னா, தீர்வனவும் அப்படின்னா ஏதாவது ஒரு மருந்துனாலேயோ எல்லா ஒரு நல்ல வேலை செய்கிறதுனாலையோ இந்த நோய் தீர்ந்து போகும். அப்படி இருக்கிற நோய் ஒரு வகை. அடுத்தது பார்த்திங்கன்னா தீராதிருத்தனவும் அப்படின்னா தீராமல், அதாவது அந்த நோய் அதாவது அதை சரியே பண்ண முடியாது அப்படிங்கிற தன்மையுடைய திருத்தனவும் அப்படிங்கிறது. திருத்தனவும் அப்படின்னா தன்மையுடையன்னு அர்த்தம். சரியா? அப்போது அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு வகையான நோயும் இருக்குது. இப்போ முதல் வகை தீரக்கூடிய நோய், இரண்டாவது வகை தீரவே முடியாது, அதாவது அந்த நோய் குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு வகை 2வது வகை சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும். அதாவது செய்மருந்தின் அப்படின்னா ஏதாவது ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அந்த நோய்க்கான மருந்து கொடுத்துட்டு அதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு இல்லாத மாதிரி ஊர்வன, அதாவது என்ன சொல்கிறதுன்னா அந்த மருந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த நோய் வெளியே தெரியாது, எல்லாமே இல்லை நல்லா மாறிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஊர்வனவும் போலாதும் அப்படின்னா அந்த
மருந்து கொடுக்கும்போது அந்த நோய் குறையிற மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து என்ன ஆகுது, உவசமத்தின் உய்ப்பனவும் அப்படின்னா அது வந்து அடங்கி இருக்குது. உவசமம் அப்படின்னா அடங்கி இருக்கிறது. அதாவது அந்த மருந்தோட எஃபெக்ட்னால அது வந்து நோய் இல்லாத மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் உய்ப்பனவும் அப்படின்னா என்னென்னா அது வந்து தீராது, இன்னும் உடம்புக்குள்ளவே இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முதல் வகை அந்த நோயை குணமடையும் கூடிய ஒரு வகை நோய். அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் குணமடையாத ஒரு வகை நோய். இன்னொரு வகை நோய் என்னென்னா மருந்து கொடுக்கும்போது அது தீர்ந்த மாதிரி இருக்கும், வெளியில் தோற்றத்தில் அது தீர்ந்த மாதிரி இருக்கும் அந்த நோய். ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே அது இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி 3 வகையான நோய்கள் இருக்குது. அதை சொல்லிக்கிறாங்க. தீர்வனவும் தீராதிரத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3 கூற்றாவா அப்படின்னு என்னென்னா, அதாவது இந்த வகை இதைத்தான் வந்து யார் வந்து என்ன யாராவது கேட்டாலும் நோயோட தன்மை என்னன்னு சொல்லிட்டு யார் வினவும் காலும் அப்படின்னு சொல்லினா, யார் வந்து உங்கள்கிட்ட கேட்டாலும் இதுதான் 3 வகையான நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நோய்கள் வந்துட்டு எப்படி இருக்கும், அந்த நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான நோய்கள் தான், அதாவது இந்த மாதிரி தான் நோய்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து தெளிவாக அதில் சொல்லியிருக்காரு. அதாவது எந்த நோய் தீரக்கூடிய நோய் இருக்குது, தீராத அதை வந்து நம்ம குணப்படுத்தவே முடியாத நோய் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர மாதிரி தெரியும், ஆனால் அந்த நோய் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 3 வகையான நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி அப்படின்னு என்னென்னா, அந்த பேர்தல் அப்படின்னா அகற்றுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பேர்தற்கு அரும்பினி அப்படின்னா அதாவது அகற்றுவதற்கு அரிய பிணி அப்படின்னா இந்த இடத்துல எதை சொல்ல வராங்கன்னா துன்பங்கள், நம்ம பிறவியில் இருக்கின்ற துன்பங்களைத்தான் சொல்கிறாங்க. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. அதாவது இப்போ மேலே நம்மளுக்கு சொன்னாங்களா இல்லையா 3 வகையான பிணிகள் இருக்குதுன்னு சொன்னாங்களா இல்லையா, அந்த பிணிகள் வந்து நம்ம பிறவியினால் வருகின்ற நோய்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நோய்களை வந்து நீக்குவதற்கு ரொம்ப அரிய விஷயம், அந்த பிறவி துன்பங்களை நீக்குவது ரொம்ப அரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் பிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்கு அந்த 3 வகை பிணிகளை பிரித்து காமிச்சாங்க. அதாவது தீரக்கூடிய நோய் ஒன்று, தீராமல் உடம்புலேயே இருக்கிற நோய் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்து சாப்பிட்டா தீர மாதிரி இருக்கும், அப்புறம் தீராமையே இருக்கும், உடம்புக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. தீர்வதற்குரிய நோய் அப்படின்னா நம்ம வெளிக்காயங்களால் நம்ம உடம்புல ஏற்படுகின்ற காயங்களெல்லாம் மருந்து வச்சு செய்தால் சரியாயிடும். ஆனால் ஒரு சில நோய்கள் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஊனம் ஏற்பட்டாலோ இல்லை வேறு ஏதாவது ஏற்பட்டாலோ அது வந்து தீராது, அது உடம்புலேயே நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய எண்ணங்கள், அவங்களோட மனசில் இருக்கிற எண்ணங்கள்னால ஏற்படுகின்ற துன்பங்கள் வந்து என்றைக்குமே தீராது. அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துச்சுன்னா அது என்றைக்குமே அந்த கெட்ட பேரை நிலைச்சிருக்குமா இல்லையா. இந்த மாதிரியான அந்த 3 வகை நோய்கள் தான் ஒரு மனிதருக்கு பிறவியில் ஏற்படுகின்ற நோய்கள். இதில் தீரக்கூடிய கூடாது, அதே மாதிரி தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா இல்லையா. இந்த 3 பிணிகளும், அதாவது பேதற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 3 வகையான நோய்களும் தீர்தற்கு, அதாவது அந்த நோய்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்குவதற்கு திரியோக மருந்து அப்படின்னு சொல்லிட்டு 3 யோக மருந்து, திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம் சரியா. 3 யோக மருந்துகள் என்ன அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓர்தல் அப்படின்னா நல்ல அறிவு அப்படின்னு அர்த்தம். தெளிவுனா நம்ம பார்க்கின்ற காட்சிகளும் நம்ம கண்ணால் காண்கின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம நல்லதாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒழுக்கம்ங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட வாழ்க்கையில் ஒழுக்கம் தவறிட்டால் நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அந்த ஒழுக்கமான நல்ல பண்போடையும் இருக்கணும். இவையுண்டார் அப்படின்னா அதாவது ஓர்தல்னால் நல்லறிவு, தெளிவோடுனா நல்ல காட்சி, ஒழுக்கம் அப்படிங்கிறது நல்ல பண்புகள், குணநலன்கள் சரியா.
இந்த 3 வகையான மருந்து தான் அவர் சொல்லியிருக்காரு. திரியோக மருந்துங்கிறது இந்த 3 மருந்து தான். இவையுண்டார் அப்படின்னா இந்த மாதிரியான பண்புகளையும் அறிவையும் பெற்றிருக்கிறவங்களுக்கு பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. அதாவது எதையுமே நீக்க முடியாதுன்னு சொல்கிற இல்லை, அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 3ஐயும் சாப்பிட்டவங்க என்ன பண்ணுவாங்க, பிணியே இல்லாமல் பிறவார் பெரிது இன்பமுற்றே அப்படின்னா இந்த இருக்கின்ற துன்பங்களை எல்லாத்தையும் அவங்க விலக்கி கொண்டு சரியா இன்பமான வாழ்க்கையை அவங்க அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்று அப்படின்னா அவங்களோட அவங்க பிறவி துன்பத்திலேருந்து நீங்கி அவங்க இன்பமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த பாடலை உங்களுக்கு முழுதாக சொல்கிறது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, அவங்க எந்தெந்த 3 வகையான பிறவி துன்பங்களை சொல்கிறாங்க. அதில் தீரக்கூடியது ஒன்று, தீர்க்க முடியாதது ஒன்று, மருந்து சாப்பிட்டா தீர்ற மாதிரி இருக்கும் ஆனால் தீராது அப்படிங்கிற 3 வகையான துன்பங்கள் இருக்குது. இதுதான் 3 வகை துன்பங்கள். இந்த 3 வகை துன்பங்களும் எதனால் வருது அப்படின்னா நம்மளோட பிறவியில் ஏற்படுகின்ற இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிறவி துன்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிறவி துன்பங்களை எப்படி நீக்கணும் அப்படின்னு, அதாவது இந்த பிறவி துன்பங்கள் இருக்குது, அந்த பிறவி துன்பங்களை எப்படி நீ நீக்கணும் அப்படின்னா நல்ல அறிவோடு இருக்கணும், நல்ல காட்சியை நீ பார்க்கணும், ஒழுக்கமான பண்போடு நீ இருக்கணும். இந்த மாதிரியான மருந்துகளை, அதாவது இதை மருந்துன்னு சொல்கிறாரு, இந்த நோயை தீர்ப்பதற்கு நீ உண்ண வேண்டிய மருந்து என்னென்னா நல்லறிவு, நட்காட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம். இந்த மாதிரியான மருந்துகளை நீ உட்கொண்டால் அல்லது கடைப்பிடித்தால் என்னாகும், உன்னோட பிறவியினால் ஏற்படுகின்ற துன்பங்கள் தீராது அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பிறவி துன்பங்களும் தீர்ந்து நீ உயர்வான இன்பத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நூல் வெளிப்பாருங்க. இது நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு இது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீலகேசி அப்படின்னா என்னென்னா நீண்ட கருமையான கூந்தலை உடையவள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கொண்டு பாடுகின்ற பாடலாகத்தான் இதை சொல்லியிருக்காங்க. அதை தலைப்பாக தான் கொண்டிருக்காங்க. சரியா, இதில் பார்த்திங்கன்னா சமண சமயம் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா, அதாவது இந்து அப்படிங்கிறது சைவ சமயத்துக்குள்ளே வரக்கூடியது, வைணவம் அப்படின்னு படிச்சிருக்கோம், அப்புறம் புத்தம் சமணம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சமயங்கள் இருக்கின்ற இதில் இந்த நூல் சமண சமய காப்பியத்தை கொண்டது, கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கருத்துக்களை தான் இது அதிகமாக இந்த பாடல் வழியே நம்மளுக்கு சொல்ல வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியத்தில் கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 10 சருக்கங்கள் அப்படிங்கிறது பகுதிகள்னு சொல்லுவோம். சரியா, 10 சருக்கங்களை கொண்டது. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதாவது இந்த சமண சமய கருத்துக்களை இந்த நூல் விளக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா, அப்படி சொல்லுகின்ற இந்த நூலை எழுதின ஆசிரியர் யாருன்னு இன்னும் தெரியல. நீலகேசி காப்பியத்தின் தருவுரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கின்ற இந்த பாடல் தருவுரை சருக்கம் அப்படிங்கிற 2 சருக்கத்திலிருந்தா இதை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாடலோட சொல்லும் பொருளும் அதுக்கப்புறம் இந்த பாடல் பொருளையும் ஒரு தடவை பார்த்துடலாம். பாருங்கள், தீர்வன அப்படின்னா என்னென்னா நீங்குபவை, உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், அடுத்தது நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய, அடுத்தது பார்த்திங்கன்னா பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு, திரியோக மருந்து அப்படின்னா 3 யோக மருந்து, அடுத்தது தெளிவு அப்படின்னா நட்காட்சி, அடுத்தது திறந்தன அப்படின்னா தன்மையுடையன, கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக, பூனாய் அப்படின்னா அணிகலன்கள் அணிந்தவளே, பிணி அப்படின்னா துன்பம், ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். அடுத்து பாருங்க, பாடல் பொருள் பாருங்க. ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த
பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கியிருப்பதினாலே வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. இதில் நோயோட 3 வகையை கொடுத்துருக்காரு. அடுத்து பாருங்க, அகற்றுவதற்கு அரிய பிறவித் துன்பங்கள் ஆகும். அதாவது இந்த 3 வகையான நோய்கள் தான் நம்மளுக்கு நம்ம பிறவியினால் ஏற்படுகின்ற 3 துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3. அதாவது இந்த 3 வகையான நோய்களை தீர்க்கும் மருந்து 3 இருக்குது. அது என்ன அப்படின்னா, நல்லறிவு, நட்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இடத்தை அடைவர். அதாவது இந்த 3 வகையான மருந்துகளையும் கடைபிடித்தவர்கள் அந்த பிறவி துன்பத்தினால் வருகின்ற 3 வகையான நோய்களையும் அதிலிருந்து விடுபட்டு உயரிய இன்பத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பாடலை இன்னொருக்கா நம்ம பார்த்துடலாமா? ஏன்னா நம்மளுக்கு அதில் இரண்டாம் இருக்கின்ற 4 வரிகள் நம்மளுக்கு மனப்பாட பகுதியாக இருக்குது. ஓகேவா? பாடல் பாருங்க. தீர்வனவும் தீராதிரத்தனவும் செய் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் ஊய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை 3 கூற்றாவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. இந்த மனப்பாட பாடல் மட்டும் நான் இன்னொரு தரம் பார்த்துடலாமா? பாருங்க. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடலை நல்லா படித்து பாருங்கள். இதில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த இறுதியில் இருக்கின்ற 4 வரிகளை மனப்பாட பகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.